பிரதமர் மோடி ஜூலை 2ஆம் தேதி முதல் 5 நாடுகளில் சுற்றுப்பயணம். பிரேசிலில் நடைபெறும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். தேசிய நெடுஞ்சாலைகளில் இருசக்கர வாகனங்களுக்கு சுங்கவரி ஏதும் கிடையாது என்று மத்திய போக்குவரத்து அமைச்சகம் அறிவிப்பு. ஃபாஸ்டேக் முறையில் இருந்து இருசக்கர வாகனங்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருப்பதாகவும் விளக்கம். ஈரானில் இருந்து மேலும் 173 பேர் சிறப்பு விமானத்தில் டெல்லி வருகை. ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை மூலம் 4415 இந்தியர்கள் மீட்பு. வங்கதேச தலைநகர் டாக்காவில் புல்டோசரை கொண்டு துர்கா கோவில் இடிப்பு. இந்து மத வழிபாட்டு தலங்களில் தொடர்ந்து அத்துமீறல் நடைபெறுவதாக வெளியுறவுத்துறை கண்டனம். போதைப்பொருள் வழக்கில் ஏற்கனவே கைதான பிரதீப் கொடுத்த வாக்குமூலம் மற்றும் கெவின் அளித்த தகவலின் அடிப்படையில் நடிகர் கிருஷ்ணா கைது. பல ஆதாரங்கள் அழிக்கப்பட்ட நிலையில் டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை மூலம் சிக்கியதாக தகவல். போதைப் பொருளை நடிகர் கிருஷ்ணாவுக்கு சப்ளை செய்த கெவின் என்பவரும் கைது. கிருஷ்ணா, கெவின், அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத் இடையே பணப்பரிவர்த்தனை நடந்துள்ளதாக போலீசாரின் விசாரணையில் தகவல். போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் கைதான நடிகர் கிருஷ்ணாவுக்கு ஜூலை 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். நீதிபதி உத்தரவை அடுத்து போதைப் பொருள் சப்ளையர் கெவினும் சிறையில் அடைப்பு. நீலகிரி, கோவை மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. ஜூலை 2ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை தொடரக்கூடும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. சென்னை மற்றும் புறநகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். திருவள்ளூர் மாவட்டம் திருப்பாச்சூரில் காரில் தப்பிச் சென்ற ரவுடியை பிடிக்க உயிரை பணயம் வைத்து தீரத்துடன் போராடிய காவலர். காரில் தொங்கியபடி சென்ற காவலர் திடீரென தடுமாறி காரில் இருந்து கீழே விழுந்த பதைபதைக்கும் காட்சி. திருவள்ளூர் ஊத்துக்கோட்டை சார் பதிவாளர் அலுவலக வளாகத்தில் 2 இளைஞர்கள் கொன்று புதைக்கப்பட்ட சம்பவம். சடலங்களை தோண்டி எடுத்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. ஊத்துக்கோட்டை ஆர்டிஓ சோதனைச் சாவடியில் அதிக பாரம் ஏற்றி வரும் வாகனங்களுக்கு அபராதம் விதிக்காமல் அதிகாரிகள் லஞ்சம் வாங்குவதாக குற்றச்சாட்டு. செய்தியாளர்களை கண்டதும் தற்காலிக ஊழியர்களோடு சிட்டாக பறந்த ஆர்டிஓ. சுமார் 28 மணி நேரம் பயணித்து சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைந்தது டிராகன் விண்கலம். திட்டமிட்டபடி சரியான வேகத்திலும் திசையிலும் பயணித்து இலக்கை எட்டியது. சிங்கப்பெருமாள் கோயில் ஏரியில் இருந்து மண்ணெடுத்து வந்த 100க்கும் மேற்பட்ட லாரிகளை சிறைப்பிடித்த வனத்துறை அதிகாரிகள். வனத்துறைக்கு சொந்தமான இடத்தை உரிய அனுமதியின்றி பயன்படுத்தி லாரிகளை இயக்கியதாக கூறி நடவடிக்கை. இந்தியாவில் வாஷிங் மெஷின் மற்றும் பிரிட்ஜ் விற்பனை சந்தையிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்தது ஜப்பானின் பானசோனிக் நிறுவனம். சந்தையில் குறிப்பிட்ட இடத்தை பிடிக்க தவறியது மற்றும் தொடர் இழப்பு காரணமாக முடிவு என அறிவிப்பு. பங்குச்சந்தையில் வேல்பூல், வோல்டாஸ் நிறுவனங்களின் பங்குகள் 5% உயர்வு. வாஷிங் மெஷின், பிரிட்ஜ் சந்தையிலிருந்து பானசோனிக் நிறுவனம் வெளியேறியதால் போட்டி நிறுவனங்களுக்கு லாபம். பிறந்தது முதல் சொந்த வீட்டில் வாழ்ந்து வந்த நிலையில் தற்போது வாடகை வீட்டில் வசிக்கிறேன். சென்னையில் நடைபெற்ற 3BHK படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் நடிகர் ரவி மோகன் பேச்சு. நான் என் லைஃப்ல ரெண்டட் ஹவுஸ்ல இருந்ததே இல்லை. எப்பவுமே எனக்கு சொந்த வீடு தான் பிறந்ததுல இருந்தே. இப்போ நான் ரெண்டட் ஹவுஸ்ல இருக்கேன். ஸோ நிறைய ரிலேட் பண்ண முடிஞ்சது. கூடிய சீக்கிரம் சென்னை ராயப்பேட்டையில் நடைபெற்ற 3BHK படத்தின் அறிமுக நிகழ்ச்சியில் நடிகர் சித்தார்த் கண்ணீர். இது எமோஷனலான தருணம் என்று மேடையில் கண்ணீருடன் பேசினார் சித்தார்த். ரொம்ப எமோஷனலான ஒரு தருணமா இருக்கு. கர்ச்சி போட வந்துட்டேன். இந்த 40 படங்கள் அமைச்சு கொடுத்தது தாய், தந்தை. தாய் எழுத்தாளன், தந்தை தயாரிப்பாளர். அந்த 40வது படத்தை ஒரு தாய், தந்தை எனக்காக அமைச்சு கொடுக்குறாங்க. தாய் எழுத்தாளன் ஸ்ரீ கணேஷ், தந்தை தயாரிப்பாளர் அருண் விஸ்வா. வால்பாறையில் கூண்டு வைத்து பிடிக்கப்பட்ட சிறுத்தை டாப்ஸ்லிப் பகுதியில் விடுவிப்பு. யானைக்குந்தி வனப்பகுதியில் விடுவிக்கப்பட்ட சிறுத்தை நொடிப்பொழுதில் ஓடி மறைந்தது.